வணக்கம், நான் டாக்டர் சசிமோரி பேசுகிறேன், எஸ்எம்எஸ் ஹெல்த் கேர் அகாடமிலேருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உணவு நம்ம ஏன் கையால் சாப்பிட்றோம், நம்ம கலாச்சாரத்தில் ஏன் கையால் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பஞ்சபூதங்களும் இந்த விரல் அடிப்படையில் தான் இருக்குது. இப்போ நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, இது கேள்விப்பட்டிருப்பீங்களே, இதெல்லாம் இந்த தன்மை எல்லாமே இந்த 5 விரல்களே இருக்குது. இதை முதல்ல உணரணும். அடுத்த 5 புலன்களையும் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்னா உணவு உட்கொள்ளணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, முதல்ல உணவை கண்ணால் பார்க்கணும், ஸ்மெல்லை உணரணும், அதுக்கப்புறம் கையால் தொடணும், தொடு உணர்வு, அதுக்கப்புறம் வாயில் போட்டு டேஸ்ட்டை ஃபீல் பண்ணணும், அப்புறம் மெல்லணும், அரைக்கணும், மிழுங்கணும், இதோடைய சத்தத்தை நீங்கள் கேட்கணும். இந்த 5 புலன்களுடைய உணர்வும் இந்த பஞ்சபூதமும் ஒன்று சேரும்போது பிரெயினில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவ் ஆகி உமிழ்நீர் அதிகமாக சுரக்கிறதுக்கும் என்சைம்ஸ் நிறையா சுரக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும். செரிமான பிரச்சனைகள் வராமல் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவையான செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் நமக்கும் பெரியவங்களுக்கும் இந்த ஸ்பூனில் ஃபீட் பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டு கையால் சாப்பிட்றதுக்கு கற்றுக் கொடுங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட், கொஷின்ஸ்னால் என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப்க்கு வாங்க. நன்றி, வணக்கம்.